அன்பான மக்களே, இது வைரப்பார்வை யூடியூப் சேனல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு கற்பனை கதை. இது ஒரு கற்பனை கதையாகவே நீங்கள் நினச்சிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த சில சமயத்தில் இது ஒரு உண்மையாக சம்பவமாக கூட நடந்திருக்கலாம். அதனால் நான் உங்களோட கதையை எடுத்து சொல்கிறதுக்காக வரல. இது ஒரு கற்பனை கதையாக தான் சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ஒரு தொழிலாளி இருந்தார். அவர் குடும்பத்தோடு நல்லா வசித்து வந்தார். எல்லாம் அவங்களோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் எல்லாமே வாங்கி வீட்டு வாடகையிலேருந்து சாப்பாடு, அரிசி, பருப்பு, காய்கறி, எண்ணெய் அதெல்லாம் வந்து ஒரு கட்டுக்கோப்பான விலை நிர்ணயித்து அதுக்கான ஒரு சம்பளமும் அதுக்கான இதுவும் வந்து கரெக்டாக போயிட்டு இருந்தது. நாளடைவில் பார்த்திங்கன்னா அவரோட தொழில் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. ஏன்னா டவுன் ஆகிடுச்சின்னா சில இதில் அந்த கார்ப்பரேட் நிறுவனத்தோட கையில் போகும்போது சில தொழில் அடி வாங்கும், சில தொழில் வந்து மேலே போகும். அதாவது இந்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த பாம்பேலாம் வந்து இந்த இதுலாம் ஏறணுவாங்க பாருங்கள், இந்த மாடோட சிம்பிள்லாம் வச்சு பண்ணுவாங்க. அதுமாரி அந்த பொருளாதாரம் ஏறிடுச்சு, இறங்கிடுச்சு, வீழ்ச்சி அடைஞ்சிடுச்சின்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இது. அப்போ வந்து வீழ்ச்சி அடையும் போது அவரால் தாக்கு பிடிக்க முடியல. அதனால் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒரு வேலை ஏதாவது கிடைக்குமான்னு பேப்பரில் வந்து விளம்பரம் பார்க்குறாரு. அந்த பேப்பர் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இவர் சம்பாரிச்சதோட இவர் மாதம் ஒரு 10,000 சம்பாதிக்கிறான்னு வச்சுக்க. அதில் பார்த்தா 22,000 வேலை. இந்த வேலைக்கு வந்து இவ்வளோ வேலை செஞ்சால் தான் இவ்வளோ சம்பளம் கிடைக்கும், இவ்வளோ அலோன்ஸ் கிடைக்கும், இவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் வருது. அந்த கம்பெனிக்கு போகிறாரு வேலைக்கு. அவரை பார்த்துட்டு எல்லாமே அவரை மாதிரியே நிறைய பேர் வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த தொழிலாளி வந்து அவங்க நிறைய பேர் வராங்க. அதில் வந்து எல்லோரையும் வந்து இன்டர்வியூ வைக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணிட்டு சரிங்க நீங்களாம் போய்ட்டு அந்த கம்பெனி, அதாவது அது ஒரு இந்த வாட்ச்மேனுங்கள்லாம் செக்யூரிட்டிங்கெலாம் ஒரு கார்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வேலைக்கு ஆளை பிடிச்சி கொடுக்குற ஒரு ஏஜென்ட் கம்பெனி. அந்த கம்பெனியில் போய்ட்டு இவங்களோட டீட்டெயில், ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ரேஷன் கார்டு எல்லாம் ஜெராக்ஸோ இல்லை ஒரிஜினலோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த கம்பெனியோட அட்ரஸ் கொடுத்து அங்கே போய் வேலைக்கு சேருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. அப்போ அனுப்பிச்சி விடும்போது எல்லாருக்கும் ட்ரெயினர்னு ஒரு பண்ணி அந்த கம்பெனியில் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஒரு ட்ரெயினர், இவருக்கு இந்த வேலையை நீ சொல்லிக் கொடு, இவருக்கு இந்த வேலையை நீ சொல்லிக் கொடு. இவங்களாம் புதுசாக வேலைக்கு வராங்க. அந்த கம்பெனிக்கு பார்த்திங்கன்னா 2மே கார்ப்பரேட் கம்பெனி தான். ஒரு ஆளை பிடிச்சி கொடுக்குறது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, வேலை வாங்குறதும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. அதாவது இந்த கார்ப்பரேட் கம்பெனி வந்து ஆளை பிடிச்சி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கான சம்பளத்தை வந்து இப்போது எனக்கு ஒரு 30,000 இல்லை 35,000 சம்பளம் பேசியிருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். எனக்கு 22,000 சம்பளம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஃபிக்ஸட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க தான் பேப்பரில் விளம்பரம் கொடுத்துட்டாங்களே. அதனால் ஒரு 30,000 அவங்க 6,000 கமிஷன் மாதம் அவங்க எடுத்துப்பாங்க. அந்த செக்யூரிட்டி பீரோவில் இருக்கிறவங்க எடுக்கிற மாதிரி எடுத்துப்பாங்க. அதனால் இதுமாரி இவங்க ஒரு டார்கெட் கொடுப்பாங்க. இத்தனி மணி நேரத்துக்குள்ளே இந்த இதெல்லாம் வந்து பண்ணி முடித்தா தான் உங்களுக்கான ஊதியம் மாதத்துக்கான நாங்கள் போட்ட வரும் அப்படின்வாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரே நாளில் எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு கொடுத்துட மாட்டாங்க. உங்களோட இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த டார்கெட்டை முடிக்கிற மாதிரி ஈஸியான வேலையாக கொடுத்து உங்கள் ட்ரெயினர் கொடுக்குறாங்க. ஒரு ட்ரெயினர் அனுப்பிச்சி விட்டாங்கன்னு சொல்ல பார்த்தீங்களா, அந்த ட்ரெயினர் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஒரு 2 பேர், ஒரு ஆளுக்கு ஒரு 2 பேர் ட்ரெயினர். அவங்க வந்து போகும்போது அவங்க ஸ்லோவாக சொல்லிக் கொடுக்குறாங்க, போகிறாங்க வராங்க. ஒரு 10 பேர் செலெக்ஷன் ஆகி 10 பேரில் அந்த தொழிலாளியும் போய் செய்கிறாரு. அப்போ வந்து அந்த 10 பேருக்கும் வந்து ஆகும்போது சரி ட்ரைனிங் பண்ணிட்டீங்களாப்பா, 3 நாள் ட்ரைனிங் பண்ணிட்டீங்களா, ஓகே ரைட், உங்களெலாம் நாளைக்கு உங்களுக்கு தனியாகவே இந்த கொடுத்துட்றோம், இந்த ப்ராஜெக்டை கொடுத்துட்றோம். இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 40 ப்ராஜெக்ட் முடிக்கணும். இதுதான் அப்போ முடித்தா தான் உங்களுக்கு சம்பளம் போது
உங்களுக்கு முதல்ல வந்து ஒரு ட்ரைனிங் போயிட்டு வரணும் ஒரு 5, 10 அப்படி அந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் அந்த சொன்ன அந்த ரூ. 22,000 சம்பளம்லாம் வராது. ஒரு சொற்பமான சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக செஞ்சால் கூட ஒரு ரூ. 5,000 தான் உனக்கு வந்திருக்கும். ஆனால் மீதி 5,000 இப்போ ஒரு ரூ. 10,000 கூட வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ரூ. 5,000 உங்களுக்கு பிடிச்ச குத்தாங்க பார்த்தீங்களா வேலை, அவங்களுக்கு போயிடும். அதில் வந்து பிரச்சனை ஆகி என்ன பண்ணாங்க, ஒரு 10 பேரில் வந்து ஒரு 9 பேர் 8 பேர் போயிட்டாங்க. என்னய்யா இவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க? என்னய்யா நாங்கள் எவ்வளோ வேலை செஞ்சுக்கிறோம், ஒரு மாதமா வந்து எந்த வேலைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து பண்ணால் நீங்கள் எங்களை போட்டு டார்ச்சர் கொடுக்குறீங்க, எல்லாம் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க 8 பேர் போயிட்டாங்க. இந்த 2 பேர் என்ன பண்ணாங்க, வேலை செய்கிறாங்க. வேலை செய்யும்போது சரி இவங்களோட டீட்டெயிலை வந்து அந்த கம்பெனி வந்து எடுத்து பார்க்குது. அதில் வந்து ஒருத்தரை வந்து ரிஜெக்ட் பண்ணுது. எப்படின்னா, இவர் மேலே வந்து கிரிமினல் கேஸ் இருக்குது, அதனால் இவர் வந்து வேணாம் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. இன்னொரு ஆள் வந்து அவர் நல்ல ஒரு நல்லா அவர் மேலே எந்த கேஸும் இல்லை, ஒரு நல்ல இருக்குல்ல. அதாவது 10 பேர் வந்தவங்க 8 பேர் அவங்களே வந்து சம்பளம் கம்மியாக கொடுத்தீங்கன்னு போயிட்டாங்க. இந்த 2 பேரும் வேலை செஞ்சாங்க பார்த்தீங்களா, இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஏ டு இசட் ஒன்றுமே புரியல. ஆனால் அது 8 பேரும் வந்தாங்க பாருங்க, அவங்க வந்து ஓடிட்டு போயிட்டாங்க. என்ன சண்டை போட்டேன் அப்படியே சண்டை போட்டு ஏதோ ஒரு இது பண்ணி பிரச்சனை பண்ணி போயிட்டாங்க. என்ன சம்பளம் கம்மியாக ரூ. 22,000 சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு எனக்கு ரூ. 6,000 கொடுக்குறேன், ரூ. 7,000 தான் கொடுக்குறேன், ரூ. 3,000 கொடுக்குறேன் அப்படின்னு வந்தோன்னா, நீங்கள் அங்கே உங்களுக்கு பிடிச்ச கொடுத்த கம்பெனி கேளுங்க, நீங்கள் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு இவங்க 2 பேர் இருக்கும்போது, இந்த 2 பேரில் ஒரு ஆள் வந்து வேலைக்கு சேர்த்துட்டாங்க. ஒரு ஆள் வந்து அவங்க மேலே வந்து ஒரு அதான் கார்ப்பரேட் கம்பெனிக்காரெலாம் செக் பண்ணாங்களே பேக்ரவுண்ட்லாம், அது பேக்ரவுண்டுமா இது ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அவருக்கு என்னடா கேஸ் இருக்குது, நம்மளாம் அந்த மாதிரிலாம் எதுவும் தவறு பண்ணலையேன்னு முழிக்கிறாரு. நம்ம உழைக்கணும்னு வந்து இது நம்ம மாட்டுன்னு நம்ம வேலை செஞ்சுடும் போதெல்லாம் எதுவும் இல்லை. இந்த கார்ப்பரேட் நிறுவனம் எல்லாம் பார்ப்பாங்கப்பா, கார்ப்பரேட் நிறுவனம் அப்படின்னு சொன்னோடனே சரி அந்த கேஸ்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னா, எங்கெங்கே போய் பண்ணோன்னா, போய் நீங்கள் ஸ்டேஷனில் போய்ட்டு எந்த ஸ்டேஷனு அந்த ஸ்டேஷனில் போய்ட்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கினா, அவரும் போய்ட்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி அவர் ஸ்டேஷன் போனார். உங்கள் மேலே இந்தமாரி கேஸே இல்லையே, யார் சொன்னதுண்ணா? இல்லைங்க ஒரு கார்ப்பரேட் கம்பெனி நிறுவனத்தில் வேலைக்கு போனேன், அவங்க வந்து இதுமாரி என்னோடய பேக்ரவுண்டு செக் பண்ணியிருக்காங்க, இதுமாரி கேஸ் இருக்குது, அதுவும் உங்களோட ஸ்டேஷன் தான் சொல்கிறாங்க, உங்களை இன்ஸ்பெக்டர் தான் கைது பண்ணார் சொன்னாங்க. அப்போ வந்து அவர் பார்க்குற, அந்தமாரி ஒரு கிரிமினல் இருந்தால் நீ எதுக்கு நீ என்கிட்ட டைரெக்டாக வந்து கேட்குற? இந்நேரம் உன்னை பிடிச்சி உள்ளே போட்டிருக்கணும். யார் சொன்னது? நான் கார்ப்பரேட் நிறுவனங்க. அந்த கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு எதுக்கு வேலைக்கு போகிற? ஒரு சாதாரண வேலை கிடைக்குதாங்க அதை நம்பி போனோம், அதுமாரி பண்ணுறாங்கண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இங்கே உன் மேலே கேஸ்லாம் ஒன்றும் கிடையாது. யார் சொன்னது? அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு கேஸ்லாம் கிடையாதுப்பா, அது வந்து ஃபேக்காக வரும். இந்த ஹிந்திக்காரனுங்களாம் அதுமாரி தான் போட்டு காசை பிடுங்கிறதுக்காக சில வேலையெல்லாம் பண்ணுவானுங்க. ஃபோன் பண்ணி உன்னோட கேஸ் எடுக்கிறேன், 25,000 கொடு, 1,00,000 கொடுன்னு சொல்லுவானுங்க. அதெல்லாம் இது பண்ணாத, நீ போய் கேட்டால் பாரு, கொடுத்தா பாரு, இல்லைனா வேறு வேலையை போய் பார்த்துக்குப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க ஸ்டேஷன்லன்னு வச்சுங்களேன். அந்த ஸ்டேஷனில் இருந்து வந்தவுடனே நேராக வந்து சொல்கிறாரு அந்த கம்பெனியில், இல்லைங்க அப்படிலாம் முடியாதுங்க, நீங்கள் ஸ்டேஷனில் போய் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தால் தாங்க முடியும்ண்ணா. ஆனால் போடாமல் வேலையை வேணான்னு போயிட்டார். அந்த இவருக்கு முன்னாடி இவர் கூட இன்னொருத்தர் வேலையை செஞ்சார்ல, 8 பேர் போயிட்டாங்க. ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வந்து வேலை செஞ்சுருந்தார். அவர் இது அவரும் ஒரு கால அடைவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 மாதம் வேலை செஞ்சுட்டு அவரும் கட்டுப்பாட்டு அவ்வளோன்னு நின்ட்டார். அவரும் வேறு வேலைக்கு போயிட்டார். கடைசியில் இந்த கேஸ் உள்ளவர் பார்த்தாரு, என்னடா நம்ம மேலே ஒரு கேஸ் இருக்குன்ட்டு இதே மாதிரி கம்பெனியை தேடிட்டு இன்னொரு இடத்துல போய் வேலைக்கு போய் சேர்ந்து அவரோட ஆதார் கார்டு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அந்த கம்பெனியில் பார்த்தா அவரோட பேக்ரவுண்டு செக் பண்ணி பார்த்தா எந்த கேஸும் இல்லை, ஒன்றும் இல்லைன்றதுனால அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்த்தாங்க. அந்த கம்பெனியில் வேலைக்கு சேரும்போது இவர் தான் ஏற்கனவே 3 நாள் ட்ரைனிங் எடுத்தார்ல, அந்த ட்ரைனிங் எடுத்து அதான் 3 நாள் ட்ரைனிங் எடுத்து ஒரு மாதம் 2 மாதமோ ஒரு வாரமோ என்னமோ வேலை செஞ்சார்ல, அந்த வேலையில் வந்து அந்த அனுபவத்தை கொஞ்சம் வச்சுக்கிட்டு அந்த கம்பெனியில் போய் கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி வேலையை வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டார். அதில் ஒரு 4 மாதம் வேலை செஞ்சார். வேலை செஞ்சுட்டு என்ன பண்ணார், அந்த கம்பெனி வந்து
திடீர்னு பார்த்தா திவாலாகி மூடிட்டாங்க அந்த கம்பெனியை. அவரோட நேரத்தை பாருங்கள். அவர் எங்கே போனாலும் நேரம் சரியில்லை இருக்காது. இந்த கதையில நீங்கள் வந்து உண்மையாலே வந்து கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில இதில் நடந்திருக்கும். ஒரு சில சில இதுல வந்து டச்சிங் ஆகி போயிருக்கும். அதனால் அவரும் பார்த்துனாரு. சரி நம்மளுக்கு நேரம் சரியில்லடா அப்படின்ட்டு, அவரு ஏதோ ஒரு திருப்பியும் ஒரு பொழப்புல வந்து அதே கம்பெனியில அதே மாரி கம்பெனியில போய் வேலைக்கு கேட்டுன்னு இருக்கிறாரு. அதுமாரி கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா, அவருக்கு தகுந்தான இது இல்ல. வேற வேற இதுல தான் உங்களுக்கு வேலை இருக்குது. இந்த இடத்துல இருக்கல. அந்த அவரு இருக்கிற ஏரியால கிடையாது. தாம்பரத்துல இருக்குது. திண்டிவனத்துல இருக்குது. இந்த இடத்துல இருக்குதுன்னா, அவரு எப்படி இந்த இடத்துலேருந்து அங்கே போவாரு? வாழ்க்கைய மைக்ரேட் ஆக முடியும். அதனால அவர் வந்து இருந்திருக்கும்போது, திடீர்னு பார்த்தா ஒரு மெசேஜ் வருது அவரோட ஃபோன்ல. அந்த ஃபோன்ல வந்து இப்போலாம் இந்த இடத்துல வேலைக்கு வேணும். நீங்கள் வரீங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களோட எஸ்ன்னு சொல்லி ஒரு இது பண்ணுங்கன்னா, இவர் எஸ்ன்னு போட்டார். உடனே அவங்க ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி, இப்போலாம் வேலை இருக்குங்க போகிறீங்களா? அப்படின்னுவோம். போகிறேங்க, செய்கிறேங்க அப்படின்னோடனே திருப்பியும் போகிறாரு. அதே மாதிரி வேலைக்கு போகிறாரு. போகும்போது அங்கே இருக்கிற ஜாம்பவானுங்களாம் இருப்பாங்கள்ல, ஏய் இந்த இடத்துக்குலாம் வேலை கிடையாது. நீ வந்து ஆவடி போ, அம்பத்தூர் போ. அவர் இருக்கிறது வந்து வடபழனியில். ஆனால் இவங்களுக்கு கொடுக்குற வேலையை பார்த்தீங்கன்னா அம்பத்தூருக்கு போ, இல்லை விழுப்புரத்தில் இருக்கிறது போறியா, இல்லை தாம்பரத்தில் இருக்க போறியா அப்படின்னு சொல்லி அவர் வந்து தட்டி கழிச்சு அவரை இது அனுப்பிச்சி விட்டாங்க. என்னடா அப்படின்ட்டோன்னே அவங்க ஃபோன் பண்ணி சொன்னார் போல், மாதிரி இந்த வேலைலாம். ஆமாங்க, அவங்க அப்படி தாங்க தகராறு பண்ணுறானுங்க. சரி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், வேறு ஏதாவது உங்கள் ஏரியாவிலே வேலை கிடைக்குதா பார்த்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. திருப்பியும் வந்து இவர் முன்னாடி வேலை செஞ்சார் பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு போன கார்ப்பரேட் நிறுவனத்தில், அந்த கம்பெனிலேருந்து ஒரு மெசேஜ் வருது. போல் வேலைக்கு வரீங்களா? இந்த மாதிரி இந்த கம்பெனி தான் நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுச்சா, நம்ம மேலே கேஸ் இருக்குன்ட்டு. சரி வரேன்னு சொல்லி இவரும் சும்மா போட்டு பார்த்தாரு. போட்டு பார்த்தோன்னே அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க திருப்பியும் கூப்பிட்டாங்க. ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, வேலைக்கு வரீங்களா? வரேங்க. எங்கேங்க? நீங்கள் கேட்குற இடத்துலையே உங்களுக்கு வேலை கொடுக்குறோங்க. ஓகேங்க. எங்கேங்க? சரி இங்கே போனோங்க அப்படின்னா, அங்கே போனது அங்கே தான் தெரியுமா, இவக்குள்ள ஆளு பிடிச்சிக்கிற ஒரு புரோக்கருன்னு. ஆல்ரெடி அங்கே வந்து போயிருந்தோம். அவங்க வந்து என் மேலே கேஸ் இருக்குதுன்னு சொல்லி என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துக்கு போனால் திருப்பி அதுதாங்க, நீங்கள் போங்க, இப்போ போய் கேளுங்க கொடுப்பாங்க, பாருங்கள் அப்படின்னாங்க. திருப்பியும் போய் ஆதார் கார்டுலாம் கொடுத்தோடனே அந்த கேஸ் அவர் மேலே இல்லை. ட்விஸ்ட்டை பார்த்தீங்களா? இதுக்கு மேலே தாங்க பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது. முதல்ல அந்த கம்பெனியில் போகும்போது கேஸ் இருந்து ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா, 10 பேரில் 8 பேர் சண்டை போட்டு போயிட்டாங்க. ஒரு ஆள் 2 பேர் இருந்தாங்க. அதில் 2 பேரில் வந்து ஒரு ஆளை வந்து கேஸ் இருக்குது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு ஆள் வந்து அவருக்கு கட்டுப்பட்டு இல்லைன்னு போயிட்டார். இவர் அப்படி இப்படி சுற்றி கித்தி ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து அதே இடத்துல வந்து நிற்கிறாரு. அதே இடத்துல அதே ஆதார் கார்டு தான் கொடுக்குறாரு, அதே டிரைவிங் லைசன்ஸ் தான் கொடுக்குறாரு, அதே ஓட்டர் ஐடி தான் கொடுக்குறாரு, அதே பேன் கார்டு தான் கொடுக்குறாரு. அவர் மேலே கேஸ் இல்லை, வேலைக்கு சேர்த்துருக்குறாங்க. இது எப்படி நடக்கும்? இதுக்கு மேலே தான் ட்விஸ்ட் இருக்குது. ரொம்ப சுவாரஸ்யமான கதை. எனக்கு ப்ரொடியூசர் யாருன்னா இருந்தாங்க, ஷார்ட் ஃபிலிம் நிறைய இருக்குது, இந்தமாரி சூப்பரான கதைலாம் இருக்குது. நம்ம வைரப்பாறை யூடியூப் சேனல் மூலிமா கேட்டுக்கிறேன். இதுக்கு மேலே வர ட்விஸ்ட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஆனால் அது வந்து இதுக்கெலாம் ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணி பக்காவாக இருக்குது. இது ஒரு கதை ஷார்ட் ஃபிலிமாக கூட எடுக்கலாம். இப்போ நான் 13 நிமிஷத்தில் சொன்ன இந்த கதையை வந்து ஒரு 1/2 ஹவர் 1 ஹவரில் சொல்லி இந்த படமாகவே முடிச்சிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வைரப்பாறை யூடியூப் சேனல். உங்களோட சுவாரஸ்யமான உணர்வுகளை தூண்டும் நமது யூடியூப் சேனல் வைரப்பாறை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா மக்களாகிய உங்களுக்கும் இதுமாரி ஒரு இது வரும். நன்றி. இரவு வணக்கம்.